எரிக்கிற இடத்த வந்து என்ன சொல்லுவாங்க? சிதைன்னு சொல்லுவாங்க. சிதையா? சிதைன்னு சொல்லுவாங்க. 15 ஒரே நாள்ல 15 வச்சுனா செம்மணியில் இருக்கிற சுடுகாட்டு பற்றினதும் செம்மணி சுடுகாட்டில் வந்து ஒரே நாளில் எரிக்கப்பட்ட 15 பிணங்கள் பற்றின ஒரு ஸ்டோரி ஆகும். நான் இதில் இருந்து சாப்பிடுவேன், இதில் படுப்பேன். நைட்லாம் நைட்டும் படுப்பேன். எத்தனை மணிக்கெல்லாம் கடைசியாக இறந்து எரிச்சிருக்கீங்க? அன்றைக்கு 2 மணிக்கு அடைச்சிக்கணும் முடிய போகிறோம். முடிச்சா ஒரு 2 மணிக்கெல்லாம். ஆமாம். நெஞ்சாங்கட்டைன்னு சொல்லும்போது தான் எனக்கு ஞாபகம் வருது. உண்மையில அந்த நெஞ்சாங்கட்டை எதுக்காக வேண்டி வைப்பாங்க? நெஞ்சாங்கட்டை வைக்கிறேன்னு சொன்னால் ஆள் எங்கள்ட உடம்பு வந்து தலையால் ஒழும்பி குந்தி கொண்டிருக்காமல் ஆள் எங்கள்ட உடம்புல சீனி பட்டுதுன்னு சொன்னால் தெரிஞ்சுன்னு இருக்குல்ல, பட்டுதுன்னு சொன்னால் அவ்வளோ அவளாம் கறிக்கணும். எரியாது. அந்த மண்டை ஓடு வெடிக்கும்னு சொல்லுவாங்களா, சத்தம் கேட்கும் சொல்லுங்க, அப்படி நடக்குமா? சத்தம் வந்து நான் பெரிய ஆள், நான் பெரிய ஆள், இந்த குடும்பம் பெருசு, இவன் சார்ந்தவன், இவன் கீழே உள்ளவன், அவன் கீழே ஒரே நாளில் நீங்கள் 15 பணம் வந்து எரிச்சுன்ற வந்துட்டு பெரிய ஒரு பேக்கெட். உண்மையில அது நம்ப முடியாத ஒரு விஷயம். ஆனால் அதை பண்ணியிருக்கீங்க, அது ஒரு பெரிய இல்லை. என்ன 15 சொன்னால் எங்களுக்கு எல்லா கிராமத்துலேருந்து அன்றைக்கு வந்து எல்லா கிராமத்துலேருந்து ஓடி வந்து 15 உடல்கள் வந்து. அப்போ சாதாரணமாக அந்த ஒரு பிணத்தை வந்து எரிச்சு முடிக்கிறதா இருந்தால் உங்களுக்கு எவ்வளோ நேரங்கள் எடுக்கும்? 4 மணி நேரம். 4 மணி நேரம். அப்போ அன்றைக்கு 15 வந்து இதுன்னு சொன்னால் சாப்பாடு எல்லாரும் நாளைக்கு தான் காணாது, சாப்பாடு இல்லை. அன்றைக்கு வந்து 15 வந்தது காலமாக 9 மணிலேருந்து பின்ன 4 மணி மட்டும் வந்து கொண்டே இருந்தது தொடர்ந்து. அப்போ 9 மணிக்கு வந்ததுலேருந்து அதை முடித்து பின்னர் காலத்தை கொடுக்கணும். 10 மணி 11 2 நாங்கள் சித்துப்பதி போய்க்கே எங்களுக்கு பொலிஸ் எல்லாம் எங்களுக்கு தெரியும் நாங்கள் தான் மாறாங்க. அப்போ அதால் அவையும் எங்களுக்கு ஒரு நெருக்கடியும் இல்லை. செம்மணியில் வந்து சித்துப்பாத்து அப்படிங்கிறது வந்து ஒரு பக்கம் இருக்கிற மயானம் தான். ஆனால் அதை தாண்டி இன்னும் மறுபக்கம் 2 மயானம் இருக்குது. அதாவது அந்த ஐயா சொன்ன ஒரே ஒரு விஷயம், ஒரே நாளில் தான் வந்து 15 பிணங்களை வந்து எரிச்சதை வந்து சொல்லியிருந்தார். வந்து வணக்கம், இது தமிழ் திறனில் ஆர்ஜே தமிழா, நான் உங்கள் ஆர்ஜே பிரகலாதன். ஓகே, இப்போ நம்ம எங்கே நின்றுட்டு இருக்கோம் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, இலங்கையில் வடமாகாணத்தில் யாழ்ப்பாணத்தில் ஆர்ஜி வித் கேஜே சேனல் பார்த்தவங்களுக்குலாம் தெரியும். நம்ம நார்த்துக்கு வந்து புறப்பட்டு வந்தது. ஸோ கிளிநொச்சியிலேருந்து அப்படி நாங்கள் யாழ்ப்பாணத்துக்கு வந்துட்டோம். ஸோ யாழ்ப்பாணத்தில் வந்து அண்மை காலத்துலேருந்து ரொம்பவே பிரபலியமாக பேசப்பட்டு கொண்டிருக்கிற ஒரு விஷயம், நிறைய பேர் வந்து உற்று பார்க்கக்கூடியதாக இருக்கக்கூடிய ஒரு விஷயம் வந்து இந்த செம்மணி அப்படிங்கிறது. ஸோ செம்மணியில் வந்துட்டு மனித புதைக்குழிகள் வந்து அகழ்வாராய்ச்சிகள் செய்யப்பட்டு கொண்டிருக்கிறது எல்லாருக்குமே வந்து தெரியும். அண்ட் அதுக்கு பக்கத்திலேயே வந்து மிக முக்கியமான பழமையான 2 மயானங்கள் இருக்கிறதுன்றது வந்து நிறைய பேருக்கு வந்து தெரியாது. செம்மணி அப்படிங்கிற ஒரு பேரே வந்து நிறைய பேர் இப்போ புதுசாக கேள்விப்படுற மாதிரி இருக்கும். ஆனால் இங்கே இருக்கிறவங்களுக்குலாம் அது பழசு தான். செம்மணி அப்படின்னா என்ன, எப்படி இந்த பேர் வந்துச்சு, உண்மையில் இங்கே என்ன தான் நடந்துட்டு இருக்கு அப்படி சொல்லி நிறைய பேரோட கேள்விகள் இருக்கலாம். ஆனால் அதை வந்து ஒவ்வொருத்தர் வந்து தோண்டி பார்க்கும்போது அதை பற்றின பல நியூஸ்கள் வந்து வெளியில் வந்துட்டு இருக்குது. அவன் வந்து ரீசெண்டாக கூட வந்துட்டு செம்மணியில் வந்துட்டு போர்ச்சூழலின் போது வந்துட்டு அப்பாவி ஜனங்கள் வந்துட்டு உயிரோடு வந்து புதைக்கப்பட்டதாக சொல்லி பல நியூஸ்கள் வந்து வெளியில் வந்திருந்தது. அதோட சேர்த்து வந்துட்டு குறுந்திரைப்படங்கள் அப்படி சொல்லி பல டாக்குமெண்டரிகள்னு சொல்லி வந்து நிறைய விஷயங்கள் வந்து அவுட் ஆகியிருந்தது. ஆனால் அதை பற்றின சில விஷயங்களை நாங்கள் சில பேர்ட்ட கேட்டறிஞ்சிருந்தோம். அண்ட் அதை பற்றின சில விஷயத்தை அப்படியே நேரடியாக கேட்டறியலாம் அப்படின்ட்டு வந்தப்போ தான் வந்து தெரிஞ்சது வந்து செம்மணியில் வந்து சித்துப்பாத்து அப்படிங்கிறது வந்து ஒரு பக்கம் இருக்கிற மயானம் தான். ஆனால் அதை தாண்டி இன்னும் மறுபக்கம் 2 மயானம் இருக்குது. செம்மணியில் வந்து மெயினான 2 சுடுகாடுகள் அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. ரைட், ஓகே, அப்படி அங்கே என்ன தான் இருக்குது அப்படி சொல்லிட்டு நாங்களும் வந்து வெளிக்கிட்டு போயிருந்தோம். அதுக்கப்புறமா தான் இப்போ வந்து இந்த இன்ட்ரோ கொடுத்துட்ருக்கோம். அங்கே வந்து அந்த பிணங்கள் எரிக்கிற ஒரு ஐயா வந்து எங்ககிட்ட கொடுத்திருந்த பேட்டி, அதாவது அவரோட அந்த வாக்குமூலங்கள் வந்து எங்களுக்கு வந்து ஒரு வியத்தகு பெரிய ஒரு அதிர்ச்சியாக வந்து இருந்தது. அதாவது அந்த ஐயா சொன்ன ஒரே ஒரு விஷயம், ஒரே நாளில் தான் வந்து 15 பிணங்களை வந்து எரிச்சதை வந்து சொல்லியிருந்தார். வந்து எனக்கு அப்படி உடம்புல வந்து புல் எரிச்சது, அது எப்படி சொல்லி வந்து அது ரொம்பவே கஷ்டமான விஷயம். எல்லாராலையுமே வந்து பண்ண முடியாத ஒரு வேலை வந்து பிணங்கள் எரிச்சது. அவங்க வந்து கடவுளுக்கு வந்து சமம் அப்படின்லாம் வந்து நிறைய பேர் வந்து சொல்லுவாங்க. ஸோ அப்படியான தொழில் வந்து பண்ணுறது வந்து ஒரே நாளில் 15 பிணங்கள், ஐயோ, அது வந்து மேலே
பெரிய ஒரு ஷாக்கிங்கான ஒரு விஷயம் வந்து எனக்கு கேட்கும்போது அப்படின்னு சொன்னால் நேரில் வந்து நீங்கள் கேட்டுருந்துருக்கோம். நான் நேரில் வந்து அதை எரிச்சவர் அதை பார்த்தவங்களுக்குலாம் அந்த உண்மையில் எப்படி இருந்திருக்கும். ஸோ இதை பற்றின தகவல் வந்துட்டு நம்ம டாக்குமெண்டரியாக வந்து கலெக்ட் பண்ணி கண்டினியூவாக வந்து இந்த வீடியோவில் நீங்கள் பார்க்கக்கூடியதாக வந்து இருக்க போது. ஸோ இந்த ஒரு வீடியோ வந்து உண்மையில் பல விஷயங்களை சுட்டி காட்டக்கூடியதாக வந்து இருக்க போது. அதாவது சாதி மதம் அப்படி சொல்லி எல்லாம் வந்து பிரித்து பேசுகிறவங்க தான் வந்து உயர்ந்தவங்க தாழ்ந்தவங்க தான் அப்படி சொல்லி வந்துட்டு வேறுபாடுகள் வந்து பார்க்குறவங்க எல்லா பேருக்குமே வந்து பெரியதொரு அடி கொடுக்கக்கூடிய ஒரு காணொலியாக வந்து இந்த ஒரு காணொலி இருக்க போது. அண்ட் வந்து இது வந்து செம்மணியில் இருக்கிற சுடுகாட்டு பற்றினதும் செம்மணி சுடுகாட்டில் வந்து ஒரே நாளில் எரிக்கப்பட்ட 15 பிணங்கள் பற்றின ஸ்டோரியாகவும் வந்துட்டு இந்த பகுதியில் வந்துட்டு சாதி மதம் அப்படி சொல்லி பேசப்படுறவங்களுக்கு வந்து அடி கொடுக்கக்கூடிய வகையில் வந்துட்டு இந்த ஒரு காணொலி முழுமையாக வந்து இருக்க போது. ஸோ இந்த காணொலி வந்து முழுசாக பார்க்குறதுக்கு முன்னால் நம்ம சேனலில் புதுசாக பார்க்கக்கூடியவங்களா இருந்தால் வந்து நம்மள்ட்ட சேனலுக்கு வந்துட்டு ஆதரவு தரும் வகையில் வந்து எங்களோட சேனலை வந்துட்டு சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு அப்படி பெல் பட்டனை கிளிக் பண்ணுங்கள். இப்போ வாங்க முழுமையான காணொலிகளை போகலாம். ரைட், செம்மணியில் இருக்கக்கூடிய 2 சுடுகாடு. ஒன்று இது, அதுக்கப்புறம் அதுக்கு எதிர்ப்பக்கம் இருக்கிற அது ஒன்று. ஆனால் அந்த சுத்துப்பாத்தி இந்து மயான அந்த சுடுகாடு வந்து அது முன்னுக்கு இருக்குது, முன்பு தான் மெயின் ரோட்டுக்கு பக்கமாக வந்து இருக்குது. பட் வந்து செம்மணியில் சொல்லப்படுற சுடுகாடு வந்து மெயினாக சொல்லப்படுற இது ரெண்டுமே தான் வந்து. ஸோ இங்கே உள்ள வந்து பார்த்தீங்கன்னு சொன்னால் நம்மளோட பக்கங்களில் மட்டக்களப்பில் அநேகமானவங்களை வந்துட்டு புதைப்பாங்க. அதாவது இடுகாடு அப்படி சொல்லுவோம். அது எரிக்கிறது வந்து குறைவு. அதாவது சுடுகாடு இடுகாடு எல்லாமே ஒரே இடத்துல வந்து நடந்தால் மோஸ்ட்லி இங்கே வந்து கிறிஸ்தவங்களை மட்டும்தான் வந்து புதைப்பாங்க, இல்லைன்னு சொன்னால் இஸ்லாமியர்கள் வந்து புதைப்பாங்க. பட் நம்மளோட பக்கங்களில் வந்துட்டு எரிக்கிறது வந்து ஏதாச்சும் வித்தியாசமான முறையில் இருந்தாங்களோ, இல்லைன்னு சொன்னால் வந்து பிராமணர் வம்சத்தை சேர்ந்தவங்களோ, அப்படி இல்லைன்னு சொன்னால் வந்து அவங்களோட கடைசி ஆசை நான் வந்து இறந்தால் வந்து என்னை வந்துட்டு எரிக்கணும் அப்படின்னு சொல்லப்படுறவங்களோ அவங்கள தான் வந்து எரிப்பாங்க. நம்மளோட பக்கங்களில் அநேகமானவங்களை வந்துட்டு புதைக்கிறது தான் வழக்கம் மட்டக்களப்பு பக்கம். ஆனால் இங்கே வந்து பார்த்தீங்கன்னு சொன்னால் புதைச்ச மாதிரி எந்த ஒரு தடயங்களுமே இல்லை. ஸோ இங்கே ஃபுல்லாக இருக்கிறது தான். அண்ட் இங்கே வந்து பார்த்தீங்கன்னு சொன்னால் முன்பதாகவே வந்து ஒரு திரிசூலம் வந்து வச்சு ஒரு வழிபாட்டு பீடம் ஒன்று வச்சுருக்காங்க. ஸோ எப்போவுமே எல்லா சுடுகாட்டுலேயுமே இடுகாட்டுலேயுமே வந்து அப்படியான ஒரு வழிபாட்டு இதை ஒன்று வச்சுருப்பாங்க. அது வந்து அந்த சடங்கு சம்பிரதாயங்கள் பண்ணுறதுக்கு ராத்திரி நேரங்கள் அந்த பில்லி சூனியை பற்றிய சில விஷயங்கள் வந்துட்டு கழிக்கிறது, அப்படி ஏவல்கள் பண்ணுறது அப்படி சொல்லி நிறைய விஷயங்களுக்கு அதை யூஸ் பண்ணுவாங்க. அதாவது நல்லதாக யூஸ் பண்ணுவாங்க, அதை மிஸ்யூஸும் பண்ணுவாங்க. அது வந்து நிறைய பேருக்கு தெரிஞ்சிருக்கும். அண்ட் இங்கே வந்து பார்த்தீங்கன்னு சொன்னால் இங்கே வந்து ஒரு கிணறு கட்டப்பட்டிருக்கு. ஸோ இந்த கிணறுக்கு வந்து வளைச்சி முள் பதிச்சு விட்ருக்காங்க. நான் முன்பதை பார்க்கும்போது இது என்னடா ஒரு கட்டணம் வச்சுருக்கான் அப்படின்னு சொல்லி தான் பார்த்தேன்னா, அதுக்கப்புறமா வந்து பார்த்தேன் இடிபாட்டோட உள்ளே வந்து கிணறு. ஸோ வந்து அந்த எரிச்சதுக்கு அப்புறமா வந்து அந்த வீட்டை போகும்போது அந்த கை கால் இது அலசிட்டு போகிறதுக்கு வேண்டி யூஸ் பண்ணுவாங்களோ, இல்லை சொன்னால் அஸ்தி ஏதாச்சும் கரைக்கிறதுக்கு யூஸ் பண்ணுறாங்களோ அது வந்து தெரியலை. பட் வந்து இங்கே கிணறு மாதிரி இந்த வடிவில் வந்து கொடுத்துட்ருக்காங்க. அண்ட் இங்கே வந்து பார்த்தீங்க சொன்னால் வந்து இந்த சைடு எல்லாம் வந்து பணங்கள்லாம் வந்து எரிப்பாங்க. ஆனால் எங்களோட பக்கங்களில் வந்து பார்த்தீங்கன்னு சொன்னால் இப்படியான கட்டுமானங்கள் வந்து இல்லை, கிடையாது. எரிக்கிறதா இருந்தால் வந்து நாலா பக்கத்துக்கு வந்து தென்னங்குத்திகளை அடுக்கி வச்சுட்டு எரிச்சிட்டு போயிடுவாங்க. இப்படி மேலே அதுக்காக வேண்டி கட்டிலாம் வைக்க மாட்டாங்க. சொன்னால் நாங்கள் வந்து எரிக்கிறது கம்மி அப்படிங்கிறதுனால. ஸோ இங்கே வந்து பார்த்தீங்கன்னு சொன்னால் கிட்டத்தட்ட 2 இது அடுக்கி வச்சுருக்காங்க. அண்டு அதுக்கு பக்கத்தில் பார்த்தீங்கன்னு சொன்னால் வந்து விறகு அடுக்கி வச்சுருக்காங்க ரெடியாக. யாராச்சும் இப்போ இறந்து உடல்களும் வந்தால் வந்து எரிக்கிறதுக்கு ரெடியாக வந்து எல்லாம் செய்து வச்சுருக்காங்க. ஸோ நம்ம வந்து அதுக்கு பக்கத்தில் போக வேணாம், முன்னாடியே வந்து ஒரு ஐயாவோட இதை வந்து காண்பிச்சிருந்தோம். நீங்கள் பார்த்துருப்பீங்க மட்டக்களப்பில் அந்த ஐயா வந்து பண்ண அரிக்கிற அப்படின்னு சொல்லி. ஸோ அதை காண்பிச்சதுக்கு வந்து கிட்ட போனதுக்கு வந்து நிறைய பேர் நிறைய விதமாக எங்கள்கிட்ட சொல்லி எனக்கு அட்வைஸ் பண்ணியிருந்தீங்க. ஸோ அதனால் அது கிட்ட வந்து போகலை. அண்ட் வந்து இங்கே நிறைய அறிவுறுத்தல்கள் வந்து கொடுத்துருக்காங்க. ஸோ இந்த போர்ட்டில் வந்து பார்த்தாலே வந்து உங்களுக்கு தெரியும். நம்மளோட பக்கங்கள் இது வந்து ஒரு பஸ் ஸ்டாப் மாதிரி இருக்குது. அதாவது வந்து சுடுகாட்டுக்கு வரவங்க ரெஸ்ட் எடுக்கக்கூடிய இருந்து இளைப்பாருக்கு, அதாவது களைப்பாறுறதுன்னு சொல்லுவோம், இளைப்பாறுன்னு சொல்லுவோம். ஸோ அதுக்காக வேண்டி பஸ் ஸ்டாண்டு மாதிரி கட்டி வச்சுருக்காங்க. அண்ட் இங்கே வந்து கொடுக்கப்பட்டிருக்க அறிவித்தல்கள் பார்த்தீங்கன்னு சொன்னால் முக்கிய அறிவித்தல் இங்கே கொடுத்துருக்காங்க. அன்பானவர்களே, உங்களது உற்றார் உறவினரின் ஈமக்கிரிகைகளை மேற்கொள்ள வரும் ஒவ்வொருவரும் மயான தொழிலாளியுடன் 2 பேர் இணைந்து தகனம் பூரணம் அடையும் வரை ஒத்துழைக்கும்படி தயவுடன் வேண்டுகின்றோம். அவ்வேளையில் ஏதேனும் தவறுகள் ஏற்படின் நீங்களே பொறுப்பேற்க வேண்டும் என்பதனையும் தெரிவித்துக் கொள்கிறோம் அப்படின்னு போட்டிருக்காங்க. அதாவது இங்கே வந்து அந்த உடல்களை வந்து தகனம் பண்ணும்போது வந்து இங்கே அந்த தொழில் பண்ணுறதுக்குன்னு 2 பேர் இருந்தாலும் அவங்க கூட அந்த உடம்புக்கு சொந்தமானவங்க யாரோ அவங்க வந்து அவங்க கூட வந்து இருக்கணும். அவங்களோட சொந்தக்காரர்கள் வந்து 2 பேராச்சும் இங்கே மினிமம் இருக்கணும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அண்ட் இங்கே வந்து செம்மணி இந்து மயான அபிவிருத்தி சபை அப்படின்னு போட்டிருக்காங்க. அதாவது இதை வந்து அபிவிருத்தி மேற்கொள்றதுக்கான சபை வந்து ஸோ தலைவர் செயலாளர் அப்படி சொல்லி அவங்களோட பேர் பட்டியலை வந்து இங்கே கொடுத்துருக்காங்க. அண்ட் இங்கே கொடுக்கப்பட்டிருக்கிறது வந்து
இது உங்கள் மயானம். இதை அழகாக வைத்திருப்பதற்கும் அபிவிருத்தி வேலைகளை செய்வதற்கும் மயான அபிவிருத்தி சபை உறுதுணையாக உள்ளது. அதற்கு தேவையான நிதி உதவிகளை அக்கினியில் சங்கமாகுபவரின் நினைவாக அவரின் உறவினர்களிடம் எதிர்பார்க்கின்றோம். உதவி செய்ய விரும்புவோர் உறுப்பினர்களுடன் தொடர்பு கொள்ளவும். தொழிலாளர்கள் அப்படி போட்டிருக்காங்க. அவங்களோட பேர் கீழே வந்து அப்படியே பட்டியல் படுத்திருக்காங்க. ஸோ இதெல்லாம் நல்ல விஷயம். அதாவது சில கோட்பாடுகளை வச்சு அந்த அறிவித்தல்களின் படி வந்து அந்த பிரகாரம் வந்து ஒரு மயானம் வந்து செயற்படுத்தப்பட்டு கொண்டிருக்கு அப்படிங்கிறது வந்துட்டு ஒரு நல்ல ஒரு விஷயம். அது கண்டிப்பாக வந்து இருக்க தான் வேணும். அண்ட் இந்த பக்கம் பார்த்தீங்கன்னு சொன்னால் இந்த பக்கம் வயல்வெளி. ஸோ இங்கெல்லாம் சுற்றி வந்து வயல்கள் தான். அப்போது அந்த காலகட்டத்தில் அதாவது போர் சூழலின் போது வந்து உண்மையில் இதால் வந்து பயணம் செய்தவங்க வந்துட்டு எப்படிலாம் பயணம் செய்தாங்க அப்படிங்கிறது வந்துட்டு தெரியாது. ரொம்பவே வித்தியாசமான முறையில் வந்து ஷார்ட் ஃபில்ம்லேயோ சரி, இல்லைன்னு சொன்னால் ரியலாக வந்து அவங்களோட லைஃப் ஸ்டோரிகளை வந்துட்டு ஊடகங்களுக்கு பேட்டி கொடுக்குறதுல சரி, ஒவ்வொருத்தர் வந்து அப்படி சொல்லியிருக்காங்க. ஸோ அதெல்லாம் தாண்டி ரியலாக அந்த வாழ்க்கைகளை அனுபவிச்சவங்களுக்கு தான் இதெல்லாம் வந்து தெரிய வரும். ஓகே, வணக்கம் ஐயா. வணக்கம் ஐயா. ஓகே ஐயா, வந்து பார்த்தீங்கன்னு சொன்னால் இங்கே வந்து வேலை செய்யக்கூடிய ஒரு ஐயா வந்து நாங்கள் மட்டக்களப்பில் வந்து உண்மையில் இதை பற்றி ஒரு டாக்குமெண்டரி கலெக்ட் பண்ணும்போது வந்து அங்கே வந்து எப்படி செய்கிறாங்க அப்படிங்கிறது வந்து நாங்கள் உங்களுக்கு வீடியோவில் காமிச்சிருந்தோம். அதாவது இந்த கட்டுமான பணிகள் இதெல்லாம் இல்லை, நார்மலாக ஒரு வெட்ட வெளியில் வந்து அங்கே பண்ணுவாங்க. ஏன்னா அங்கே வந்து மட்டக்களப்பு பக்கத்தில் வந்து அதாவது இறந்தவர்கள் உடல்கள் வந்து எரிக்கிறது என்ற வந்து குறைவு. ஆனால் இங்கே வந்து அநேகமானவங்க வந்து எரிப்பாங்க. புதைக்கிறது வந்து இந்த கோர்ட்ஸ் ஜட்ஜு அவங்கள சூசைட்டு ஆக்சிடென்ட், அதாவது அந்த மரணத்தில் ஏதாச்சும் தவறுகள் சந்தேகம் இருந்தால் மட்டும்தான் பதிப்பாங்க, மற்றெல்லாம் விதிப்பாங்க. இருக்கிறது. ரைட். இப்போ உங்களுக்கு தெரிஞ்சு எத்தனை வருஷமா வந்து இங்கே இந்த மயானம் இருக்கு? எனக்கு தெரிஞ்சு எனக்கு 50 வயசாச்சு. ஓகே. நான் ஒரு 8 வயசுல இங்கே வந்திருக்கிறீங்க. ஓகே, அப்போ அது பழைய ஒரு மயானம். என்னங்க அப்போ இதுவும் அதுவும் ஒரே மயானம் தானே இல்லை வெவ்வேறா? இல்லை, ரெண்டும் ஒன்று தான். இப்போதான் அது நிர்வாகம் எடுத்து மதுரை எல்லாம் கட்டினது. முந்தி நான் இங்கே வரைக்கும் ஒரு அந்த வேலி ஒவ்வொரு மரங்கள் அப்படி நட்டு இருந்தது. ஆனால் இப்போ நல்லா இருக்கு. நிர்வாகம் எடுத்து செய்யறனாலே வேலி மதுரை எல்லாம் கட்டிக்கிட்டு நீட்டாக வச்சுக்கிறாங்க. சூப்பர். வந்து இப்போ நீங்கள் வந்து கிட்டத்தட்ட எத்தனை வருஷமா இந்த தொழில் பண்ணுறீங்க? 30 வருஷமா வந்து பண்றீங்க. இப்போ இதுல வந்து பயப்படுவாங்க நிறைய பேர், பயம் அமானுஷம் அப்படின்லாம் சொல்லுவாங்க. உங்களுக்கு அதுல பயம்லாம் இல்லையா? இல்லை, பயம்ன்றது எங்களுக்கு இல்லை. பயந்தான்னு சொல்லி நான் இதுவரை காணல. அதாவது உண்மையிலே யாரா இருந்தாலும் சரி, அந்தந்த தொழில்களை இருக்கிறவங்களை வந்து அனுபவறியதுல இது இல்லைன்னு சொல்லுவாங்க. ஆனா வெளியில இருக்கிறவங்க தான் இது இருக்கு ஆனா எங்களுக்கு வந்து நான் இதுல சாப்பிடுவேன், இதுல வளர்ப்பேன். நைட்டு மடுப்பேன். எத்தனை மணிக்கெல்லாம் கடைசியா இருந்து எரிச்சிருக்கீங்க? அன்றைக்கு 2 மணிக்கு காலத்துக்கு முடிய போறோம். முடிச்சா ஒரு 2 மணிக்கெல்லாம்? ஆமா. அந்த டைம்ல இருப்பீங்களா? அது மட்டும் இதுல வளர்க்கும். ஐயோ, பாத்தீங்களா, நம்மளுக்குன்னு சொன்னா ஈரக்குள்ள நடுங்கும். அதாவது ஒரு சுடுகாட்டுல பின்ன இருக்கிறாங்கன்னு சொன்னா அந்த ரோட்டால வந்து போறதா இருந்தாலே வந்து உள்ள கிர்ரெண்டு இருக்கும், அவ்வளவு நடுக்கமா இருக்கும் போய் அதில் பயணம் செய்யறதுக்கு. ஆனா அவங்க விடியச்சாம 2 மணிக்கெல்லாம் வந்து பண்றன்ற ஒரு பெரிய விஷயம். அண்ட் அது அப்போ 2 மயானம் பக்கத்துல வச்சிருக்காங்கன்னு சொன்னா ஒரு நாளைக்கு அதிகமான உடல்கள் வந்து இங்கே வரும் அரிக்கிறதுக்காக வந்து. கிட்டத்தட்ட ஒரு நாளைக்கு அதிகம் உடல்கள் எரிச்சுன்னு சொன்னா எத்தனை உடல்கள் எரிக்கப்பட்டிருக்கு? 15. ஒரே நாள்ல 15 வச்சுனா? அப்படி அது எப்படி ஒரே நாள்ல 15 வந்தது இங்க? இது கிட்டத்தட்ட எந்த ஊர்ல எத்தனை ஒரு கவர் பண்ணி? இது வந்து கைலாச பிள்ளைல், முடமாடை சந்தி, ஒரு 5 கிலோமீட்டர். 5 கிலோமீட்டர் கிட்ட இருக்கு. 5 கிலோமீட்டர் இருந்து 5 கிலோமீட்டர் பிறகும் இந்த இதுக்கு இருந்து கூட வரும். அந்த ஒரு எல்லாம் செத்து மொத்தமா வந்து இங்க இதுக்குள்ள இருப்பாங்க. இப்போ நீங்க தனி ஒரு ஆளா தான் இது பண்ணுவீங்களா? இல்ல உங்களுக்கு கூட மாட அப்ப அதுல சில அறிவுறுத்தல்கள் கொடுக்கப்பட்டிருக்கு, நான் வாசிச்சிருந்தேன். அதாவது இப்ப இங்க வந்து தொழில் பண்றவங்க வந்து இதை பண்ணும்போது வந்து அந்த உடலுக்கு சொந்தக்காரர்கள் வந்து, அதாவது யாராச்சும் 2 பேர் இருக்கணும் சொல்லி நான் சொன்னா, சில பேர் வந்து அந்த ஓகே சிலர் வந்து சில அட்டாசன் இருக்கணும் தானே, தண்ணி வச்சுட்டு அப்படியெல்லாம் அதுக்காண்டி 3 வீட்டுக்காரர் இருந்தா, அதாவது எந்த ஒரு அசம்பாவிதமும் நடக்காம இருக்கிறதுக்காக அது என்ன சொன்னா, அவர் தண்ணி அடிச்சு நிற்கிறார், நீங்க நின்றால் அவரை நீங்க சமாளிப்பீங்க. நாங்க சொன்னா அவர் கேட்க மாட்டேன். நீ அடா கேட்கிறேன் சொல்றேண்ணா பிரச்சனை, அது பேச்சு வழக்கு நீங்க சொல்லுங்க. தூசணம் அப்படிலாம். அப்ப அவர் நிற்கிறார், நீங்க நின்றதான். ஆனா நீங்கள் அவரை கேளுங்க, நீங்கள் நின்றதான்
அவர் நீங்கள் அவருக்கு பேசாகிறா சொன்னால் அவர் பேசா இருப்பார். நாங்கள் சொன்னால் கேட்க மாட்டேன் எல்லோ. அதுக்காண்டி தான் இருக்க சொல்வது. ரைட், ஓகே. உண்மையில் ஆனாலும் எத்தனை பேர் எத்தனை தொழில் செய்தாலும் உண்மையில் கடைசியாக வந்து இந்த ஒரு உடம்பை வந்து தகனம் செய்கிறவங்க, அந்த உடம்பை வந்துட்டு நல்லடக்கம் செய்கிறவங்க வந்துட்டு உண்மையிலே சிவனுக்கு சமம் அப்படின்னு வந்து சொல்லுவாங்க. அந்த தொழில் வந்து உண்மையில் மதிக்கத்தக்க ஒரு தொழில். உண்மையில் ஒரு 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 இந்த பூமியில் வந்து ஒரு குழந்தை அவதரிக்கிறதுக்கு வந்து ஒரு ஒரு வைத்தியர் வந்து எந்த அளவுக்கு அவங்க செய்யறதுக்கு ஒரு உறுதுணையா இருக்காங்களோ அதே மாதிரி அந்த உடம்பை வந்து இந்த பூவுலைகளை வந்து தகனம் செய்யறதுக்கு உங்க அப்ப அந்த வைத்தியருக்கு வந்து அப்படின்னு சொன்னா இங்க உங்களுக்கான ஒரு மதிப்பு வந்து கண்டிப்பா இருக்கு. ஓகே, ஸோ வந்து இப்போ இப்படி வந்து நீங்க செய்றீங்க. இதே போர் சூழல் எல்லாம் வந்து 2009க்கு முன்னமே வந்து இதுல வந்து பெரிய செக்கிங் பாயிண்ட்லாம் இருந்து நினைக்கிறேன். சுத்தபாதி அந்த யங்ஸ்டர்ல இருந்து அப்போ மெயினாக வந்து அங்கேருந்து மற்ற மாவட்டங்களுக்கு ஊருக்கு போகணும்னு சொன்னாலும் கண்டி ரோட்டில் இருந்து மெயினாக இருந்துச்சு. அப்போ அந்த டைம்லலாம் வந்துட்டு இப்போ சுடுகாட்டுக்கு இப்போ இங்கே கொண்டு வந்து எரிப்பாங்களா இல்லை எப்படி செஞ்சாங்க அந்த டைமில்? அப்போ அவையெல்லாம் இதிலும் அது கண்டி ரோடு உண்டு, நேமாடி சந்தி உண்டு. ஓகே, நேமாடி சந்தி பாரதி வாசல் அதுலேயே ஒன்று இருந்தது. இன்னொரு டைமுக்கு ஓகே ஓகே பிரச்சனை அலோவ் பண்ணாங்க, பிரச்சனைகள் இல்லாமல் தகவல் செய்யப்பட்டது. ஓகே, அப்போ அந்த இப்போ ரீசெண்டாக வந்து பார்த்தீங்கன்னு சொன்னால் அதாவது அண்மை காலத்தில் வந்து இந்த சுத்துப்பாத்தி மயானத்துக்குள்ள வந்து உடல்களை வந்து அதாவது வித்தியாசமான முறையில் தாக்கப்பட்டிருக்குன்னு சொல்லி அகழ்வு பணிகளும் நடந்து கொண்டிருக்கு. இப்போ அதை பற்றின டீட்டெயில் ஏதாச்சும் தெரியுமா உங்களுக்கு? இப்போ அந்த டைமில் அச்சுறுத்தல்லாம் இருந்துச்சா? எங்களுக்கு அச்சுறுத்தல் இல்லை. ஓகே, எங்களுக்கு வந்து நானும் சித்துப்பாத்திக்கு தானத்துக்கு போனேன். எங்களுக்கு வந்து எந்த பிரச்சனையும் இல்லை. நாங்கள் வந்து போய் அந்த அவைக்கு வந்து என்ன சொன்னால் சுற்றி இந்த சைட்டில் அந்த அகழ்வு அந்த மேடைக்கு பின்னால் நாங்கள் எங்களை வந்து இப்போ ஒரு சைட்டை விட்டுட்டாங்களா அங்கே போய் சொல்லி. அப்போ நாங்கள் சைட்டாக போய் நாங்கள் எங்களை வரல அங்கே அடுக்கி கிடைக்க எல்லாம் செய்யலாம், மண்டபத்துக்கு வந்து இருக்கலாம். எங்களுக்கு பொலிசாலையோ இதாலேயோ இந்த பிரச்சனை. உண்மையில அதோட பேர் தான் என்னங்க? சுத்துப்பாத்தியா அதோட பேர் என்ன? எனக்கு ரியலான பேர் தெரியும். சுத்துப்பாத்தி தான் வேணும். சுத்துப்பாத்தி, சுத்தவர பாத்தி பாத்தி, அதாவது வேளாண்மை அப்படி வேளாண்மை. ரைட், ஓகே. இப்போ மறுபடி சித்துப்பாத்தி என்று பேருமளிட்டாங்க. சித்துப்பாத்தி என்று அதுதான் நான் பார்த்தேன். நான் சொன்னா நிறைய ஊடகங்களே சரி செய்திகளே வந்து சித்துப்பாத்தி அப்படின்னு சொல்லி தான் வருது. அப்போ அந்த காலத்துல வந்து நீங்க இதால பயணம் செய்யும் போது அந்த செக்கிங் பாயிண்ட்ல இப்போ உங்களுக்கு எப்படி சொல்றேன் அந்த நெருக்கடிகள் அப்படி எதுவுமே இல்லையா அந்த காலத்துல? நாங்கள் அங்கால போகிறதுக்கு எங்களுக்கு அலுவலகம் இல்லை இல்லை. மற்றது இப்போ வந்து நாங்கள் சித்துப்பாத்தி போய்க்கே எங்களுக்கு பொலிஸ் எல்லாம் எங்களுக்கு தெரியும். நாங்கள் உறவுகளுக்கு தான் மாறாங்க. அப்போ அதால் அவையும் எங்களுக்கு ஒரு நெருக்கடியும் இல்லை. மற்ற வேறு யாரும் வந்து குழப்படி செய்தால் போலீஸ் எதுவும் ஆக்ஷன் இருக்கும். ஆக்ஷன் எடுப்பாங்க, அதுக்கு ஆக்ஷன் எடுப்பாங்க. நாங்கள் வந்து உங்க கூட வந்து குழம்புற மாதிரி இல்லை, அதே தங்களுக்கு குழப்படி செய்தாலும் சரி எங்களுக்கு இருந்தாலும் சரி அதுக்கு அவங்களுக்கு கதைப்பாங்க. மற்றபடி ஒட்டு கதையும் கேட்க மாட்டோம். ஒரு கதையும் கேட்க மற்றவே சாப்பாடு தருவாங்க, சாப்பிட போட்டு நாங்கள் இருப்போம். ரைட். அப்போ அந்த இந்த 2 மயானம் இருக்கும்போது எதுக்காக இந்த சித்துப்பாத்தி வந்துச்சு? அது வந்து வேற ஊருக்கு உட்பட்டது? அது வேற ஊர். வேற ஊர். இது வந்தோன்னா எங்களுக்கு 40 கிராமம். இதுக்கு மட்டுமே 40 கிராமம் இருக்கு. அதான் சொன்னேன் இந்த கைலாச அப்படியே அந்த டெம்பிள் ரோட்டில் போய் சாமிநாய பரியாரி வீடு அப்படி அவங்க இதுவரை சந்தைக்கு போறதுக்கு முதல்ல அந்த அம்மங்கோயில் ஒன்று இருக்கு. அது மட்டும் இஞ்சா அவ்வளோ பெரிய கிராமம் அப்படி உள்ளடை. இந்த ஆனந்தபுரம் ஃபுல்லாக இஞ்சா ஆனந்தபுரம்லாம். ஓகே, அது வந்து ஒற்றை நாளில் நீங்கள் 15 பணம் வந்து எரிச்சுன்ற வந்துட்டு பெரிய ஒரு பேக்கெட். உண்மையில அது நம்ப முடியாத ஒரு விஷயம். ஆனால் அதை பண்ணியிருக்கீங்க, அது ஒரு பெரிய இல்லை. என்ன 15 சொன்னால் எங்களுக்கு எல்லா கிராமத்துலேருந்து அன்றைக்கு வந்தது. எல்லா கிராமத்துலேருந்து ஓடி வந்து 15 உடல்கள் வந்து. அப்போ சாதாரணமாக அந்த ஒரு பிணத்தை வந்து எரிச்சு முடிக்கிறதா இருந்தால் உங்களுக்கு எவ்வளோ நேரங்கள் எடுக்கும்? 4 மணி தேவை. அப்போ அன்றைக்கு 15 வந்து இது சொன்னால் எல்லாரும் நாளைக்கு தான் காலாது சாப்பாடு இல்லை சார். ஓகே, சாப்பாடு படலாம் ஒன்றுமே இல்லை. ஆனால் கண்டிப்பாக வந்து லிக்விட் ட்ரிங்க் பண்ணிட்டு இருந்தால் அந்த ஸ்பாட்டில் வேலை வாங்க. அது எல்லாருக்குமே தெரிஞ்ச ஒரு விஷயம். சாதாரண முறையில் இடத்துல வந்து ஒருத்தங்களை நின்று அந்த ஒரு வேலை பண்ண முடியாது. ஸோ அதனால் வந்து எல்லாருமே வந்து ட்ரிங்க் பாவிச்சிருப்பாங்க. அப்போ நித்திரையும் இல்லாமல் தகனம் செய்யிட்டு இருந்தீங்களா? பகலில் கொள்ளையில நித்திரை கொள்ளையில. அன்றைக்கு வந்து 15 வந்தது காலமாக 9 மணிலேருந்து பின்ன 4 மணி மட்டும் வந்து கொண்டே இருந்தது தொடர்ந்து. அப்போ 9 மணிக்கு வந்ததுலேருந்து அதை முடித்து பின்னரங்காடத்தை கொடுக்கணும். 10 மணி 11 2 3 4 அப்படியே தொடர்ந்து வந்து இருந்தது.
அப்போ எங்களுக்கு இது இப்போ இன்றைக்கு லீவ் ஒன்று தான் வருது படுத்துக்கிறோம். அப்போ அண்ணா இன்னும் 10 வரைக்கும் படுக்கவே ஓகே. அப்போ இன்னைக்கு ஒருத்தங்க இறந்துருக்காங்க, வருவாங்களா? வருவாங்க. நம்ம அதுக்கிட்ட போய் கொஞ்சம் சில விஷயங்களை பார்க்கலாம். சரி. இது என்னங்க, இது வந்து கிணறா? அது இது கிணறு வந்து இது வந்து அந்த ஒரு அந்த செய்யல கீரிமலை போயில டைம் இருந்ததானே. ஆமா ஆமா. அந்த நேரம் இதுல கேணி ஆக்கி இதுல அஸ்டிக்கல் கரைச்சு அப்படி அஸ்தி கரைக்கிற மாதிரி தான் இது செட்டப் பண்ணுவாங்க. அது வந்து நடைமுறைக்கு சரி வரல. நான் தான் பார்த்தேன், நான் இப்படி கீரிமலை அங்கே பக்கம் இருக்கிற மாதிரி செட் பண்ணி வச்சிருக்காங்கன்னு சொல்லி பார்த்தேன் நான் வந்து. இப்போ இது மொத்தமா 3 இருக்கு, இங்க 2 அங்க 1 இருக்கு. அப்படியா? அங்கேயும் 2 தான் இருக்கு. இது என்னன்னு சொல்லுவாங்க, இந்த எரிக்கிற இடத்த வந்து என்னன்னு சொல்லுவாங்க? சிதைன்னு சொல்லுவாங்க. சிதைன்னு சொல்லுவாங்க. இப்போ இதுக்கு வந்து பயன்படுத்துற விறகுலாம் என்னென்ன விறகு பயன்படுத்துவீங்க? ஊர் விறகு முழுக்கா போடுவோம். எல்லா விறகும் போடலாம். அநேகமா கூடுதலா வந்து எந்த விறகு இதுக்கு நல்லதா இருக்கு? பூவரசம் விறகு, வேப்பம் விறகு, மற்ற காட்டு விறகு எல்லாம் வீடு. ஓகே. இப்போ மேக்ஸிமம் வந்து ஒருத்தங்களை எரிக்கிறதுக்கு கிட்டத்தட்ட இப்போ சின்ன லே மாஸ்டரால வந்து ஒரு இது தேவைப்படுமா? இல்லை, 4 தூக்கு விறகு வரும். 4 தூக்குன்னு சொல்றதா நீங்க? கிட்டத்தட்ட அது இவ்வளவுமே வந்து 4 தூக்கு இருக்கு. அந்தர்படியா? 4 அந்தர். இது 4 அந்தர் வரும் வேணும். அப்ப இந்த 4 அந்தருமே ஒருத்தங்களை எரிச்சு முடிக்கிறதுக்கு போதுமா இருக்கும்? போதுமா இருக்கும். ஓகே. இப்போ இதுல வந்து என்னென்ன வேலைகள் எல்லாம் வந்து நீங்க பண்ணுவீங்க? இது எரிக்கிறதா இருந்தா கட்டம் கட்டமா வந்து பெஸ்ட்டுக்கு வந்து விறகு மட்டும் அடுக்குவீங்களா? நாங்க விறகு அடிக்கிறோம். ஓகே. மற்றது வீட்டுல வந்து அந்த வெள்ளையெல்லாம் காட்டி அவர் வந்து எல்லாம் பேக்கெட் எல்லாம் போடுவார். அப்படி ஆக்கி அந்த வீட்டுக்காரர்கிட்ட ஆக்கள் இல்லைன்னு சொன்னா நாங்க வந்து அந்த பேக்கெட் எல்லாம் போட்டுக்கிட்டு நெஞ்சங்கட்டை வச்சு கொடுப்போம். நெஞ்சங்கட்டை வச்சு 3 கட்டை வைப்போம். நெஞ்சங்கட்டை வச்சுட்டு அவர் பள்ளிக்கூடம் குடமண் கொண்டு முட்டி அப்படியே தேங்காய் வச்சுக்கொண்டு அதை சுற்றி கொத்தி தண்ணி தெளிக்கிறது. தெளிச்சுட்டு அவர் தலைமாடில் குளத்தை போட்டுட்டு கோழியை வச்சுட்டு அவர் போயிடுவார். பிறகு நாங்கள் கப்பரத்தை வச்சு தெரிக்கிறது நாங்கள் முடிக்கிறோம். அந்த நெஞ்சாங்கட்டைன்னு சொல்லும் போது எனக்கு ஞாபகம் வருது. உண்மையில அந்த நெஞ்சாங்கட்டை எதுக்காக வேண்டி வைப்பாங்க? ஆள் உடம்பக்கூடாது. நான் கேள்விப்பட்டிருக்கேன். பின்ன வரைக்கும் போது சடன்னு எழும்பி இருப்பாங்களாண்டா சொல்லி எனக்கு அது பயம் வந்துடும் அந்த கதையெல்லாம் கேட்கும்போது. நிறைய பேர் கேட்டிருக்கேன். நெஞ்சங்கடை வைக்கிறேன்னு சொன்னால் ஆள் எங்கட உடம்பு வந்து தலையால் ஒழும்பி குந்தி கொண்டிருக்காமல் இருக்கிற காரணி வைக்கிறது. எப்பயாச்சும் உங்களுக்கு அந்த சம்பவம் நடந்திருக்கா? இதுவரையும் அப்படியெல்லாம் இல்லை. அதுக்காக வேண்டி நீங்க உங்களுக்கு முன்னதா இருந்தவங்க அப்படி இதேஞ்சு வந்ததால நீங்களும் அதை அப்படி செய்ய. ஓகே ஓகே. அப்ப உண்மையில உங்களுக்கு நைட்ல ஒரு 1 மணி 2 மணிக்கெல்லாம் நின்று பின்ன வச்சிருக்கீங்க சொல்றீங்க தானே? அப்ப அந்த டைம்ல எந்த ஒரு பயமே இருக்காதா? இதுவரைக்கும் பயமே இல்லை. இதுவரைக்கும் இல்லை. பயம்ன்ற சொல்லுக்கிடவே இல்லை உங்களுக்கு எல்லாம். ஓகே. அப்ப அடை மழை பெய்யுற டைம் எல்லாம் விறகுக்கெல்லாம் என்ன பண்ணுவீங்க? விறகு வேலைக்கு வந்து அடிக்கிறோம். சத்தியமா மழை கூடன்னு சொன்னா மண்ணெண்ணெய் லாமண்ணெய். ஆமா ஆமா. கொஞ்சம் கொஞ்சம் கொடுவீங்க. ஓகே. அப்ப இதை வந்து எரிக்கிறதுக்காக என்னென்ன யூஸ் பண்ணீங்க? விறகு அண்ட் அதை வந்து தொடர்ந்து எரிஞ்சிட்டு இருக்கணும் பண்றதுக்காண்டி சீனி எல்லாம் போடுவாங்கன்னு சொல்லுவாங்களா? இல்ல நாங்க இல்ல, நாங்க கப்புறத்தை வச்சு பெட்டிக்கை வச்சு மூடி விட்டுருவோம். அது ஃபுல்லா எரிஞ்சிடும். பொக்ஸுக்க வச்சு மூடி விட்டால் பொக்ஸ் இருக்க பைக்கால் இருக்கு தானே, அது மூணுட்டு ஆளை எரிக்கிடும். ஆளை எரிக்க துவங்கினோன்னா பிறகு தானே அதாவது அவங்க கொண்டு வர பெட்டியோடய வச்சு எரிக்கிறது. அப்படியே வச்சு எரிக்கிறது. அது வந்து பாத்தீங்கன்னு சொன்னா நல்லா காஞ்சது ஒன்று பஞ்சு மரத்துல இல்லைன்னு சொன்னா மாம்பலகையில செய்த பெட்டியா இருக்கும். பெட்டி எங்களுக்கு காமன் இல்லை, எங்களுக்கு பைக்கால். அந்த பெட்டிக்குள்ள வச்சு பைக்கால் அதுதான் நின்று எரியும். பைக்கால்ல மூட்டினோம் என்றால் பைக்கால்ல மூட்டினா எங்கள்ட உடம்புல பிடிச்சால் எங்கள்ட உடம்பு அந்த மெழுகு மாதிரி உருவக்கூடிய சொல்லுவாங்க இருக்கு தானே. அப்ப அதுல எரிஞ்சுட்டு இருக்கு, எரிஞ்சு கொண்டே இருக்கும். பெட்டியை நாங்கள் எதிர்பார்க்கிறோம். ஓகே. ஆனா சில இடங்கள்ல பாத்தீங்கன்னு சொன்னா அந்த சீனி அடிப்பாங்கன்னு சொல்லுவாங்க. சீனி அடிச்சா உரி 10 மட்டும் சொல்லி சொல்லுவாங்க. இங்க அதெல்லாம் இல்ல. அதாவது சொல்ற இருக்கு. ஆனா சீனி அடிச்சு ஆளை எங்கட உடம்புல சீனி பட்டுதுன்னு சொன்னா எரிஞ்சுட்டு இருக்குல்ல, பட்டுதுன்னு சொன்னா அவ்வளவு அவளாம் கறிக்கணும். எரியாது. சீனி மண்ணெண்ணெய் என்ன ஊத்தலாம், எங்கட உடம்புல பட்ட எரியாது. அது இயற்கையாக வடிவமைக்கப்பட்டிருக்கு அப்படியே. ஓகே. அப்போ அந்த மண்டை ஓடு வெடிக்கும்னு சொல்லுவாங்களா, சத்தம் கேட்கும்னு சொல்லுங்க, அப்படி நடக்குமா? சத்தம் வந்து பெரிய சத்தம் இல்லை, சின்னதா சத்தம் உண்டு. ஓகே. அப்படி ஒரு சத்தம் வெடிக்கும். இந்த அப்போ எரிச்சு முடிஞ்ச உடனே அடுத்த நாளே அந்த சாம்பல் கொடுப்பீங்களா இல்லைன்னு சொன்னால் 3 நாள் எடுக்கிறேன்? இல்லை, நாங்கள் இன்றைக்கு 10 மணிக்கு வந்தோம்டா, பின்னேரம் 4 மணிக்கு கொடுப்போம். 4 மணிக்கெல்லாம் சாம்பல் கொடுத்துருவீங்க. அது சாம்பல் எடுத்து போய் எத்தனை நாள் அதை அஸ்தி கரைப்பாங்க?
உடனே கொண்டு போயிடும். உடனே கொண்டு போய் கரைக்கிறது தான். சில பேர் 31 நாளைக்கு வீட்டை வச்சிருப்பாங்க, அது புறம்பு எடுத்துன்னு போவாங்க. ஓகே. இந்த உடம்புல வந்து எரியாம இந்த முள்ளந்தண்டு அதெல்லாம் வந்து விகிதம் வரும்னு சொல்லுவாங்க, அது உண்மை கதையா? உண்மையா அது? அப்படிலாம் இல்லை, எல்லாமே எரிஞ்சிருமா? என்ன பொறுத்தவரை இது வரைக்கும் அப்படி இருந்த இந்த சில கதைகள் எல்லாம் இல்லை, மிச்சல் எதுவுமே இல்லை, எல்லாமே தூளா எரிஞ்சு சாம்பல் ஆயிரும். ஓகே. 4 மத்தியானம் நாங்கள் இதில் வச்சுட்டு 4 மத்தியானம் பார்த்துருந்தோம்னா 4 மத்தியானத்தால் எங்களோட உடம்பு தகனம் எரிக்கிறதுக்கு நீங்க ஏதாச்சும் யூஸ் பண்ணுவீங்களா? அது கட்டை அப்படின்னு அப்படி இருந்து அதுக்குள்ளேயே பார்த்து இருக்கும். தச்சமே இந்த பிறகுகள் வெளியால வந்தா மட்டும் ஒதுக்கி கொடுக்கும், மற்றபடி ஆளுக்கு தோட மாட்டேன். ஓகே. இப்போ இந்த விறகுல எடுக்கிறது உங்களோட வேலைகளா இல்லைன்னு சொன்னா இங்க இருக்கிற சங்கம் வந்து பார்த்துக்கொள்ளுமா? விறகு இந்த பிறகு வந்து நீங்க தான் எடுக்கிறீங்களா இல்ல வீட்டுக்காரங்களா இல்ல இங்க இருக்கிற சங்கம் வந்து அதை ரெடி பண்ணி தருது? இப்போ வந்து எங்கட விட்ட பிரச்சனை, எங்கட விட்ட ஒரு ஃபீவர்னு சொன்னா நாங்க வந்து இப்போ சங்கம் ஒன்று இருக்கு, அதுக்கு போன் பண்ண சொன்னா அவே இங்க எல்லாம் சாமான் அனுப்பிடும். அந்த சாமானுக்கு வந்து பெரிய காசு கொடுக்கணும். அது இந்த பிறகுலாம் வந்து அவங்க கொடுப்பாங்க, அதுக்கு நம்ம காசு. இதுக்கு இந்த பிறகு இருக்கிற காசு, சுடல காசு எல்லாம் சேர்த்து 19,000 காசு. 19,000 காசு. ஓகே. உண்மையில ஒரு பெரிய ஒரு தொழில். இது பண்றது வந்து உண்மையில சாதாரண இல்லை, எல்லா பேருக்கும் இது வராது. உண்மையில நான் சொன்ன மாதிரி தான், அதாவது ஒரு குழந்தை வந்து ஒரு உயிர் வந்து பிரசவிக்கிறதுக்கு வந்து ஒருத்தங்கள் உதவியா இருக்கிற ஒரு வைத்தியர் எப்படியோ அண்ட் அதே மாதிரி அதே உயிரை வந்து போனதுக்கு அப்புறமா அந்த உடம்பை வந்து இந்த கோவிலைகள் வந்து தகனம் செய்து மறைக்கிறதுக்கு வந்து இவங்க பெரிய ஒரு ஆற்றல் ஒரு செய்கிற ஒரு தொழில் வந்து பெரிய ஒரு தொழில்னு சொல்லி நம்ம சொல்லணும். அதாவது நாங்கள் முன்பதாக காமிச்சிருந்த காணொலியை வந்துட்டு நிறைய பேர் மென்ஷன் பண்ணியிருந்தீங்க, சிவனுக்கு சமம் அப்படின்னு சொல்லி. ரொம்ப நல்ல ஒரு விஷயம். அண்ட் இந்த ஒரு தொழில் பண்றதுனால உங்களுக்கு நெகட்டிவ் கமெண்ட்ஸ் இப்போ ஊருக்குள்ள யாராச்சும் ஏதாச்சும் பேசுவாங்களா? அப்படின்னு சில பேர் கொஞ்சம் அவாய்ட் பண்றாங்க. சந்திச்சிருக்கீங்களா நீங்க? முகம் கொடுத்துருக்கீங்களா? மேல அந்த சிச்சுவேஷனை சொல்லுங்க. அது நேரடியா இல்ல, மறைமுகமா அவாய்ட் பண்றாங்க. எப்படி இருக்கு உங்களுக்கு அந்த சந்தர்ப்பம்? அதை அவன் அவாய்ட் பண்ணக்கு நான் இது இங்கே ஒரு ஆளை தகனம் செய்துட்டு வந்து சந்தோஷத்துல போறேன். ஆமா, அதில் வந்து ஒரு அடக்கம் செய்துட்டேன். அப்படி நினைக்கிறவங்க கண்டிப்பா நினைச்சுதானே ஆகணும். இன்னைக்கு ஒரு நாளைக்கு அவங்களோட உடம்பை வந்து நீங்க தான் செய்யணும்ன்ற யோசிக்கிறல்ல. உண்மையில அதான் இந்த இந்த என்ன பொறுத்தளவுக்கு சாதி மதம் அவங்க உயர்ந்தவங்க தாழ்ந்த சாதி என்று சொல்லி பார்க்கறது இல்லை. எல்லாருக்குமே வந்து வெட்டினா ஒரே ரத்தம் தான் வரப்போகுது. ஸோ அதை எல்லாருமே யோசிச்சாகணும். அண்ட் இன்னொரு விஷயம், எவ்வளோ பேர் தான் படித்த பெரிய மேதையாக இருந்தீங்கன்னாலும் கடைசியாக நீங்கள் எல்லாரும் வந்து உறங்க போகிற இடம் வந்து இதுதான். உங்களெல்லாம் வந்து உறங்கி இந்த உலகத்தை வந்து விட்டு அனுப்பி வைக்க போகிறது இவங்க தான். ஸோ இவங்க வந்து தாழ்ந்தவங்க, அவங்க வந்து உயர்ந்தவங்க அப்படின்லாம் வந்து யாருமே பார்க்கணும். அப்படி பார்க்குறதுல வந்து நீங்கள் வந்து மனுஷனே கிடையாது. ஸோ உயர்ந்த சாதி தாழ்ந்த சாதின்னு இங்கே எதுவுமே கிடையாது. இருக்கிற ஒரே ஒரு சாதி மனித சாதி. ஸோ அதை மட்டும் கண்டிப்பா ஆண் சாதி பெண் சாதி அந்த ஒரு சாதி தான் இருக்கு மனித சாதியில. அவங்க உயர்ந்தவங்க தாழ்ந்தவங்க அப்படி எல்லாம் கிடையாது. என்ன ஆகுதுன்னா கிட்டத்தட்ட சில வருடங்களுக்கு முன்பதாக வந்து அது இல்லை. அதுக்கப்புறமா வந்தவங்க தான் வந்து தாங்கள் பிராமணர்கள் அவங்க இவங்கள் அப்படி இப்படி சொல்லி ஒவ்வொரு சாதியை சத்திரியர் ஆமா அப்படின்னு சொல்லி வந்து ஒவ்வொரு இதை கொண்டு வந்து சேர்த்தாங்க. ஆனா எந்த சாதியா இருந்தாலும் கடைசி அவங்களெல்லாம் எரிக்க போறது வந்து உண்மையில மனசாட்சி இருக்கிற இவங்க தான். அதை வந்து புரிஞ்சு கொள்ளுங்க. ஸோ யாருமே வந்து இங்க உயர்ந்தவங்கள தாழ்ந்தவங்கள ஐயா சொன்ன மாதிரி வந்து இருக்கிறது ரெண்டே சாதி, ஆண் சாதி பெண் சாதி தான். வந்து உண்மையில ரொம்ப நன்றி ஐயா உங்கள்ட்ட இது பற்றின சில புரிதல்கள் வந்து எங்களுக்கு கொடுத்ததுக்கு. ஆனால் இந்த தொழிலுக்கு பின்னால் எவ்வளவு கடினம் இருக்குது அப்படிங்கிறத யோசிங்க. ஸோ இனிமேலும் சமூகத்தில் யாரும் இவங்களை குறைச்சி இடப்படாதீங்க. இவங்களும் வந்து நம்மள ஒருத்தங்க தான் அப்படிங்கிறது வந்து கண்டிப்பாக வந்து மனசில் வச்சுக்கொள்ளுங்க. நீங்கள் ரொம்ப தாக்கப்பட்ட தருணங்கள் இருக்கு, அப்படி பேச்சுகள் வந்து கிடைச்சி நீங்கள் மனசு உடைஞ்சு போனதே இருக்குங்க. நான் வந்து என்ன சொல்ற தொழில் மன்னர் குடுப்பு தொழில் மன்னர் தொழில் சொல்லுவாங்க. ஆமா, அதான் சரி. இது வந்து என்ன கட்டாயமாக்கப்பட்ட தொழிலா போயிட்டு. அப்படியா? அதுல இருந்து இது மாட்டியா? இல்ல, என்ன சொன்னால் இது இங்க ஒரு நின்றவர். அவர் வந்து என்ன சொன்னால் கணக்கு புல விட்டுட்டார். டக்குன்னு எரிச்சு போட்டு விட்டுட்டு எரிக்கணும்ன்றதுக்காக சரண்டு இல்லை எரிச்சு உடைச்சு போட்டு வீட்டுக்கார போனோம்னா அவரும் போயிடுவார். போனால் புரோஜிஞ்சு என்ன நடக்குன்றது தெரியாது. அப்படி இப்படியெல்லாம் கிடக்கும் இங்கே. சாரி, அப்படி இப்படிலாம் கிடக்கும். அப்படி உடம்புகளை செஞ்சு ஐயாமல் கிடக்கும். அதுக்கு பிறகுதான் என்ன ஒரு ஆள் இந்த பிறகாலக்காரர் என்ன கோவனர் செய்யுங்க. என்ன பேர் ராமச்சந்திரன். ஆனால் கோவனேன்னா கூப்பிடல, எல்லாரும் கோவனேன்னா தெரியும், எல்லாருக்கும் தெரியும். அப்போ கோவனருக்கா பாருங்க 2 நாளைக்குன்னு சொல்லி கூப்பிட்டார். என்ன கூப்பிட்டேன்னா வந்து 2 நாள் அந்தந்து செய்தோன்னா இது சுடலை நிர்வாகம் இருக்கு.
அவைக்கு இந்த கதை கட்டிட்டு நம்ம நீட்டாக நடந்துட்டு இருக்கேன்னு சொல்லி அப்போ நிர்வாகக்காரர் விட்டாங்கன்னா ரெண்டு பேருன்னு பத்திரம் போட்டுவிட்டாங்க. அதுக்குள்ள என்ன இப்போ தான் செய்யணும் இந்த மாதிரி. அப்படி ஆனால் இப்போ உங்களுக்கு மனசாட்சிக்கும் படி சந்தோஷத்தோட இதை வந்து தொழிலை பண்ணுறீங்க. ஆமாம் ஆமாம். அதாவது ஒரு திருப்தி கிடைக்குது, ஒரு ஆன்மாவுக்கு வந்து நம்ம ஈடேற்றம் கொடுக்குறோம் அப்படி சொல்லி இவ்வளோ சந்தோஷம் தெரியுமா தெரியுமா. இதில் வந்து ஒரு இறந்த அளவு வந்து இருக்கிறோம்னு சொல்லிக்க அவற்றை உடம்பு கவனமாகி அசி கிடைக்கும் வரைக்கும் அசியாக ஆகி போட்டோம்னு சொன்னால் பயங்கர சந்தோஷம். ஏன்னு சொன்னால் நாங்கள் பிறந்து வளர்ந்து ஒரு அம்மாண்ட வயசுலேருந்து பிறந்து எத்தனை வயசு இல்லை இதில் வாராக்கு வயசு இல்லை தானே. அந்த வயசு மட்டும் வளர்ந்து இதில் வந்து தகவல் அடைக்க என்னத்தை கொண்டு தராங்க. அதுதானே ஏன்னா எப்படி நம்பிக்கை அதுதான். அப்போது என்னதான் நீங்கள் ஊருக்குள்ளே என்னதான் பேச்சு பேசினாலும் கடைசியில் நீங்கள் வந்து நாட போகிறது வந்து ஐயா தான்ன்ற வந்து மைண்டில் வச்சுக்கொள்ளுங்க. ரொம்ப நன்றிங்க ஐயா. நாங்கள் முன்னாடியே வந்து மட்டக்களப்பில் ஒரு ஐயா கிட்ட வந்துட்டு பேட்டி கண்டிருக்கோம். அதாவது இந்த தொழில் பண்ணுற ஒரு ஐயா வந்து ஸோ அவரும் வந்து அவர்கிட்ட வாழ்நாளில் கண்ட சில விஷயங்கள் வந்து எங்ககிட்ட ஷேர் பண்ணியிருந்தார், பகிர்ந்திருந்தார் வந்து. அண்ட் அதே மாதிரி நீங்களும் பகிர்ந்திருந்தீங்க. நாங்கள் ஏன் இதை வந்து சமூகத்தில் வந்துட்டு வெளிப்படையாக கொண்டு வர அப்படி சொல்லி பார்த்தீங்கன்னு சொன்னால் இனிமேலும் அதாவது சில பேர் இருக்கிறாங்க தாங்க உயர்ந்த சாதி அப்படி சொல்லி தங்களுக்கு இருக்கிற அந்த ஒரு ஈனப்புத்தியை வந்து தங்களோட பிறக்கிற பிள்ளைகளுக்கு வந்து நான் பெரிய ஆள், நான் பெரிய இந்த குடும்பம் பெருசு, இவன் தாழ்ந்தவன், இவன் கீழே உள்ளவன், அவன் கீழே எனக்கு நான் சொன்னதான் அவன் செய்வான் என்று சொல்லி இருக்கணும். ஆனா அதெல்லாம் வந்து பிள்ளைகளும் சொல்லி கொடுக்கணும். அதெல்லாம் வந்து அந்த மட்டமான புத்தி தான் நாங்கள் அது என்ன சொன்னா இனி வரும் பிள்ளைகளுக்கு வந்துட்டு அப்படி ஒரு எண்ணம் வரக்கூடாது. நாங்கள் எல்லாருமே சமம் அப்படிங்கிறதுக்காக வேண்டி அதை பார்க்கணுன்றதுக்காக வேண்டி இப்படியான காணொலியை நாங்கள் வெளிப்படுகிறோம். அதாவது இந்தியாவை கூட வந்து பார்த்தீங்கன்னு சொன்னா தமிழ்நாட்டில எல்லாம் மோஸ்ட்லி இப்படியான இடங்களில் போய் நிறைய பேர் ஊடகங்களில் வெளியிட்டிருப்பாங்க காணொலியா வந்து. அதுல எல்லாம் பார்த்துருப்பீங்க வந்து உண்மையிலே எவ்வளோ ரேரான ஒரு விஷயம், எவ்வளோ ரிஸ்க் எடுத்து அவங்க இதெல்லாம் பண்றாங்க. அது யாருக்காக பண்றாங்க அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னு சொன்னா அவங்களோட தொழில ஒரு வேறு விஷயம், அது ஒரு மறுபக்கம் இருக்கு. அதே வந்து ஒரு சமூக சேவையா வந்து அது இருக்கு அப்படிங்கிறத வந்துட்டு நீங்க எல்லாம் மறந்துடக்கூடாது. உண்மையில் என்னதான் நம்ம படித்து பல தொழில்கள் செய்தாலும் அவ்வளோ படித்து அத்தனை பேரும் வந்து இறுதியாக இங்கே வரப்படுறது. ஸோ வந்து யாருமே வந்து இனிமேல் வந்து உங்களோட பிள்ளைகளுக்கு சாதி மதம் அது இதுன்னு சொல்லி வந்து புகாட்டாதீங்க. ஆனால் என்ன பொறுத்த அளவுக்கு பழையபடி இல்லை, இப்போ இருக்கிற ஜென்ரேஷன் இந்த சமுதாயத்தில் இப்போ அதெல்லாம் குறைஞ்சிட்டு நினைக்கிறேன். ஓரளவுக்கு வந்து குறைஞ்சிட்டு கொஞ்சம் பேர் இருக்கிறாங்க அந்த பழைய ஆக்கள் இருக்கிறவங்களும் வந்துட்டு. ஆனால் இப்போ இருக்கிற பிள்ளைகள் வந்து யாருமே வந்து அது பெருசாக பார்க்கறது இல்லை. எல்லாருமே இறங்கி சாதாரணமாக வந்து பழகிறது. ஒரு காலத்தில் இருந்தது அவங்களோட வீட்டில் இவங்க தண்ணி வண்டி குடிக்க கூடாது, இவங்க வீட்டில் அவங்க செம்பில் கொடுக்க மாட்டாங்க, கப்பில் கொடுக்க மாட்டாங்க, கடப்படியை நிப்பாட்டி விடுவாங்க, அதெல்லாம் வந்து இருந்தது. தண்ணி கொடுப்பாங்க. ஸோ அதெல்லாம் ஒரு காலத்தில் இருந்தது. பட் அதெல்லாம் மறந்து நம்ம எல்லாருமே ஒரே இரத்தத்தோட அந்த ஒவ்வொரு சாதிக்கு ஒவ்வொரு ஐயத்து அப்படியே ஒரு சாதிக்கு போத்தில், ஒரு சாதிக்கு சிரட்டை, இன்னொரு ஆளுக்கு அவங்க நெருங்கின ஆட்களுக்கு வந்து சில்வர் கப்பல் எல்லாம் பெங்கல கப்பல் எல்லாம் அப்படி அவங்க ஆக நெருங்கின ஆட்களுக்கு தான் அந்த தங்களோட பித்தளை கப்பல் கொடுப்பாங்க. அதெல்லாம் விட்டுருங்க. எல்லாருமே வந்து மனுஷன் தான், எல்லாரோடையும் எல்லாரும் இறங்கி பண்ணுங்க. எல்லாருக்குமே வந்து ஆனால் இப்போ வந்து அந்த போத்தலில் கொடுத்த வீட்டில் போய் போத்தலில் நான் வந்து போத்தலில் உங்களுக்கு தண்ணி வந்து உங்கள்கிட்ட வீட்டை வந்து நான் செம்பில் வந்து தண்ணி குடிக்கிறேன். இப்ப அப்ப அதுல கொஞ்சம் காலம் மாறி நல்ல ஒரு விஷயம். உண்மையில அப்படியே மாறி போயிடணும். உண்மையில அது இருக்கக்கூடாது. ஆனா இப்போ அது அதிகமா பார்க்கப்படுகிற சில பகுதின்னு சொல்லி பாத்தீங்கன்னா சொன்னா இந்தியாவில் நார்த் சைட்ல வந்துட்டு அதெல்லாம் பார்க்கப்படுது. இப்பயும் கூட இந்த கிராம சைட்லயும் கொஞ்சம் பார்க்கணும் இருக்கிறாங்க. உள்ளுக்கு டவுன் சைட்ல உள்ளுக்குள்ள இருக்கு. அதாவது அந்த பழைய ஆட்கள் கொஞ்சம் பேர் இருக்கிறாங்க. நாங்க அவங்க கிட்ட எல்லாம் ரெக்வெஸ்டா வைக்கிறதுன்னு சொன்னா அடுத்த சமுதாயத்துக்கும் உங்ககிட்ட இருக்கிற நல்ல விஷயங்களை கற்றுக் கொடுங்களே தவிர உங்ககிட்ட இருக்கிற ஈனப்புத்திகளை வந்து சொல்லிக் கொடுக்காதீங்க, தவறான விஷயங்கள் வந்து சொல்லிக் கொடுக்காதீங்க. நல்ல விஷயங்களை அடுத்த சமுதாயத்துக்கு சொல்லிக் கொடுங்க. அதன் மூலம் வந்து இந்த சமுதாயம் வளர்ச்சி அடையும், நல்ல ஒரு இடத்துக்கு வந்து வரும் அப்படிங்கிறத வந்து சொல்லிக் கொடுறேன். 26 சாதியம் சொன்னா 26 சாதியம் ஒன்றா சேர்ந்தால் ஒரு இடத்துல 26 சாதியம் வந்தால் தான் அந்த இடத்துல ஒரு கொண்டாட்டம் நடக்கும். கண்டிப்பா. அப்போ அந்த 26 சாதியம் ஒன்றா நீங்கள் இருந்தீங்கன்னு சொன்னால் இன்றைக்கு இலங்கை எந்த மூலைக்கு இருக்கும். மற்ற வேற
வேற மதத்தவன் வேற ஆட்கள் வந்து எங்களோட கதைக்க மாட்டாங்க. அது எங்க இருந்து வரப்பட்டேன்னு சொன்னாமலே சேர சொல்ல பாண்டியர்கள்னு சொல்லி எங்கள்ட்ட மூதாதையர்கள் வந்து இருக்கிறாங்க. அந்த 3 பேரோட வழியிலேயும் வந்துட்டு உண்மையில சேரனுக்கும் சோழனுக்கும் வந்து இடையில சண்டை வந்துச்சு. பிறகு பாண்டியனுக்கும் சோழனுக்கும் வந்து இடையில வச்சுட்டு அப்படி சொல்லி மாறி மாறி சண்டைகள் வந்துச்சு. எல்லாருமே வந்து ஒற்றுமையா இருந்திருக்க இந்நேரத்துக்கு வந்து அந்த பிரச்சனை அங்க உருவாக்கப்பட்டது. அதுக்கப்புறம் அப்படி தொடர்ச்சியா வந்து ஆமா. ஸோ அந்த இனிமேலாச்சும் நிறுத்தப்படணும், எல்லா பேரும் ஒன்றுதான் அப்படிங்கிற மாதிரி ஒரு மைண்ட் செட்டுக்குள்ள நம்ம வருவோம். கண்டிப்பா வந்து ஐயா இவ்வளவு நேரம் உங்களை விஷயங்களை எங்களோட பகிர்ந்து கொண்டதுக்கு ரொம்ப நன்றிங்க ஐயா. வந்து உண்மையில உங்களுக்கான புகழ்கள் வந்து சேரப்படணும், இந்த சமுதாயம் வந்து உங்களை மதிக்கணும் அப்படிங்கிறதுக்காக வேண்டி இந்த காணொலியை வந்து நாங்கள் முழுக்க எடுத்திருக்கிறோம். அண்ட் இந்த காணொலியில் ஏதாச்சும் நீங்கள் மனசங்கடப்படுற மாதிரி காணொலியில் காண்பிச்சு பேசுறது அதுக்கு மன்னிப்பு கேட்டுக்கொள்கிறோம். இன்னொரு வீடியோவில் சந்திக்கிறோம். நன்றி, வணக்கம்.